இன்னைக்கு நம்ம ராஜராஜ சோழன் அப்படின்னு சொன்னாலே அவங்களுடைய சாதனைகளை பற்றி, அவங்களுடைய சிறப்பான ஆட்சி பற்றி எல்லாம் நிறைய விஷயங்கள் கேள்விப்படுகிறோம். ஆனால் அந்த காலகட்டத்தில் 1000 வருடங்களுக்கு முன்னாடி அவங்க அவ்வளவு சாதனைகளையும் அவ்வளவு சிறப்பான ஆட்சி கொடுக்க வேண்டும் என்றால் அந்த மாமன்னனுக்கு பின்னாடி ஒரு பெரிய சக்தி இருந்துச்சு. அந்த சக்தி தான் அவங்களுடைய அன்பான தமக்கை, அன்பான அக்காவான குந்தவை அம்மா. ராஜராஜ சோழன் அவர்கள் 5 வயசு இருக்கிறப்பவே, குழந்தையா இருக்கிறப்பவே குந்தவை அம்மாவுக்கு ஒரு 7-8 வயசு இவங்க பெரியவங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த டைம் பீரியட்லயே அந்த குழந்தையை தாய் போல பாசம் காட்டி தாய் போல வளர்க்குறாங்க அப்படின்லாம் சொல்லப்படுது. இது பொன்னியின் செல்வன்ல கல்கி அவர்கள் அவங்களுடைய ஸ்டைலில் சொல்லியிருப்பாங்க, ரொம்பவே எமோஷனலாக கனெக்ட் ஆகிற மாதிரி. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்புறமா காலப்போக்கிலே ராஜராஜ சோழன் அவர்களுக்கு நிர்வாக திறனை பற்றி சொல்லிக் கொடுக்குறாங்களே, இந்த மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்கில்ஸ், எப்படி பேசணும் ஒருத்தர்கிட்ட, ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் வருதுன்னா அது எப்படி நாம பொறுமையாக ஃபேஸ் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்களா. அதனால ராஜராஜ சோழன் இன்னைக்கு என்னதான் சாதனைகள் பண்ணியிருந்தாலுமே அந்த சாதனைகளில் அவங்களுடைய அக்காவின் கான்ட்ரிபியூஷனும் இருக்கு.